அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இனி எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோப் ஆஃப் கட் ஆஃப் வோல்டேஜ். கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னா என்னது? ஸ்டாப்பிங் வோல்டேஜ் V0 வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப் இன்சிடென்ட் ஃபவுண்ட் டு பி 4.12 into 10 power minus 15 volt per second சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைரக்டா நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். 6.63 into 10 power minus 34 அப்படின்னு ஜூல் பர் செகண்ட். பட் அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ கிவன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுதிக்கலாம். அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா கட் ஆஃப் பொட்டன்ஷியல் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா V0 by ஃப்ரீக்வன்சின்னு எழுதிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லோப் எடுத்து அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துட்டு 4.12 into 10 power minus 15 volt செகண்ட் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ H is equal to டேஷ்ன்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷனாக இருக்க போகிறோம். E is equal to kinetic energy plus work function. ஸோ இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுக்காதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் 0 எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு H into ஃப்ரீக்வன்சி. கைனடிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸில் நம்ம படிச்சிருப்போம் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா EV0 அப்படின்ற கண்டிஷனில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே ஃபில் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா H கண்டுபிடிக்க போறோம். ஸோ H is equal to E ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் பை ஃப்ரீக்வன்சி. இப்போ அந்த வேல்யூ நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்களா? ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ ஈஸியாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஈவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1.6 into 10 power minus 19. ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னது? ஸோ 4.12 அவர் வளர்ந்துட்டுனே 10 power minus 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 15, 19, 24, 34. ஓகே, 1.6 into 4.12 into 10 power minus 34. ஸோ இது நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாமே மல்டிபிகேஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா லாக் கண்டுபிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாக் 1.6 எடுக்க போறேன். அப்போ 0 ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ 16ல 0 பார்க்கணும். சரிங்களா? 16ல 0 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2041 கிடைக்கும். அடுத்தது 4.12 பார்க்குறோம். இது வந்து 0 தான், ஒரு டிஜிட் இருக்கு. இப்போ 41ல 2 பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா 6.49 இருக்கும். அடுத்து 10 power minus 34. 10 power minus 34 விட்டுருங்க, நம்ம ஃபைனலாக கூட மாற்றிக்கலாம். பவரில் தான் எழுத போகிறோம். அது அப்படியே நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிச்சி வரதுக்கு ஆன்டில் கண்டுபிடிச்சி அதை அப்படியே எழுதினாலும் ஓகே. இல்லை நம்ம 10 power minus 34 கண்டுபிடிச்சி தான் போடுவேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். minus 34 0. இது என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 10 power minus 34ங்கிறத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ என்ன பண்றேன்னா இதை ரெண்டையும் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ என்ன வரும்? 9 + 1 என்ன ஆகும்? 10,000. பேலன்ஸ் 1 ஆகும். 8, 9,000. பேலன்ஸ் இருக்காது. இப்போ 1, 6 + 2 8,000. இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இப்போ 9ல 0ல 0 போச்சுன்னா 0, 10ல 9 போச்சுன்னா 1. சரிங்களா? அப்புறம் 9ல 1 போச்சுன்னா 8, 9ல 8 போச்சுன்னா 1, அப்புறம் 33,000 மைனஸ். இப்போ மைனஸ் வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண போறோம்னா -1 + 1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க -34 கிடைக்கும். 0 ஆயிரும். 10ல 1 போச்சுன்னா 9, 9ல 8 போச்சுன்னா 1, 9ல 1 போச்சுன்னா 8. இப்போ அதே நம்பர் தான் கிடைக்குது. சரிங்களா? நான் தானே சொன்னேன் 10 பவர்ல வரும்போது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ வச்சு போட்டுக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள். சரிங்களா? அது ஆன்டிலாக் ஆஃப் -34.8190 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். -34 நான் அப்படியே 10 power minus 34 எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா 0.81ல 9th வேல்யூ பார்க்கணும். ஏன்னா 0 மீன் டிஃபரன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ 9th வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6592 கிடைக்குது.
ஆன்சர் எழுதிக்கலாம் 6592 இமிடியேட்டா டிஜிட் தள்ளி உள்ளே வச்சிடணும். அப்போ நமக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் கிடைச்சிட்டான். யாரு அப்படின்னா h இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு கிடைச்சாச்சு. ஸோ h பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 இல்லை 592 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து h வேல்யூ. சரிங்களா? ஸோ நம்ம இதே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே வந்துட்டு 10 power minus 34 அப்படியே விட்டுட்டு இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.8190 கிடைக்கும். இதுக்கு நம்ம ஆன்டிலாக் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 power 0 அதே 0.819 பார்த்தோம் அப்படின்னா 6592 இருக்கும். இதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போல்லாம் இந்த கண்டிஷன் வரும்போது இன்டூ அந்த வேல்யூ -34 இதே தான் வந்துட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்படியும் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.